ஏபி மற்றும் சி என்ற 3 வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் 200 சந்தாதாரர்களிடமிருந்து நடத்தப்பட்ட ஆய்வில் 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 100 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 50 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 125 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதும் கண்டறியப்பட்டது. அதில் ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை காண்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல என்ன பண்ண போறோம், போட வார்த்தைக்கு போறோம். இது ஏ பி. ஏ வந்து 120, பி 100, சி 100. இது ஏ பி. அதுக்கப்புறம் சேர்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், இது ஒய், Z. 3த்தையும் வாங்குறவங்க 6. இப்போ ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஒரே ஓர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 2 இதழ்கள் வாங்குபவர்கள் பார்த்தீங்கன்னா அது என்னது, எக்ஸ் ஒய், எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல். இப்போ 125 பேர் குறைந்தது 2 இதழ்களை வாங்குபவர்கள். 125 குறைந்தது 2 + Z + R = 125. இப்போ வெண்படத்திலிருந்து பார்க்கும்போது ஏ கூட்டல் பி கூட்டல் கூட்டல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் Z பிளஸ் = 200. இதான் மொத்த எண்ணிக்கை. இதுல இது முதல் ஈக்குவேஷன் வச்சுங்க, இது இரண்டாவது ஈக்குவேஷன். அதாவது சமன்பாடு 1லிருந்து 1ஐ 2ஆல் 2 பிரதியிட நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் இதுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், 125. 125 = 200. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி = 70. ஆகவே ஒரே ஓர் இதழை மட்டும் வாங்குபவர்கள் 75. இதுதான் இதற்கான ஏபி மற்றும் சி என்ற 3 வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் 200 சந்தாதாரர்களிடம் இருந்து நடத்தப்பட்ட ஆய்வில் 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 100 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 50 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 125 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது.
அதில் சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை காண்க. இதுக்கான தீர்வு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு வெண்படம் போட்டுக்கலாம். ஏ பி சி ரெண்டும் சேர்ந்து வாங்குறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து வாங்குற பேப்பருக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஏசிக்கு இசட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றுமே வாங்குறவங்களுக்கு ஆர் இருக்கும். இப்போ மொத்த சந்தாதாரர்கள் எண்ணிக்கை, மொத்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு? 200. இதழ் இப்போ வாங்குபவர்கள் வாங்குவதில்லை, இவர்களை பிரித்து எழுதலாம். இப்போ இதழ் வாங்காதவர்கள் ஏ இதழ், பி இதழ், சி இதழ். வாங்காதவர்கள் 75 7. இப்போ மீதம் 125. அதுக்கப்புறம் டி 100. 200ல 100 போச்சுன்னா மீதி வாங்குபவர் இதுல 50, இதுல 100. இப்போ இது ஏ, இது பி, இது சி. பி 100, சி 150, ஏ 120. இந்த வெண்படத்திலிருந்து ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஒரே ஓர் இதழை வாங்குபவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஏ பி. அடுத்தது சரியாக 2 இதழை வாங்குபவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய். ஸோ இந்த வெண்படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிசி ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டும் சேர்த்து வாங்குறது இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸ் ஒய் ஜெட். மற்றும் 125 பேர் குறைந்தது 2 இதழ்களையாவது வாங்கு. பாத்தீங்கன்னா 2 இதழ்கள் குறிப்பிட்டிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் ஆர். ஸோ மூன்றுமே வாங்குறவங்க. அப்போ அதுல ரெண்டும் கணக்கு வரும். அப்போ இது என்னது 125. இப்போ கொடுக்கப்பட்டவை n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 200. n ஆஃப் ஏ 125, n ஆஃப் பி 100, n ஆஃப் சி 150. அடுத்தது n ஆஃப் ஏ வெட்டு பி is equal to ஏ வெட்டு பி எக்ஸ் பிளஸ் ஆர். எக்ஸ் பிளஸ் n ஆஃப் பி வெட்டு பி ஒய் பிளஸ் n ஆஃப் ஏ வெட்டு சி
equal to z plus n of a வெட்டு b equal to இப்பொழுது n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a வெட்டு b minus n of b வெட்டு c minus n of a வெட்டு c மற்றும் plus n of a வெட்டு b வெட்டு இப்போ a சேர்ப்பு b சேர்ப்பு c பார்த்தீங்கன்னா 200 equal to n of a 125. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க எடுத்து எழுதுங்க. ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் ஆஃப் இதில் ஒய் ஸோ 150 ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 6 மைனஸ் 6 375 மைனஸ் 120 பார்த்தீங்கன்னா 125 எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 125 எழுதியிருக்கோம். அதுதான் இங்கே பிரதிவிடுறோம். ஸோ அப்போ இந்த பக்கம் 200 இருக்கு. 200 இஸ் ஈக்குவல் டு 250 மைனஸ் அதுக்கப்புறம் ஆர் இஸ் ஈக்குவல் டு இதுல இருந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 50 ஈக்குவல் டு 120. ஸோ இதோட இதுல இருந்து 125 இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 125 மைனஸ் மொத்தம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 70. ஆகவே சரியாக 2 சந்தாதார